அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா, அதாவது யோகாவின் நன்மைகள் என்பது ஆகும். அலை பாயும் மனதை நேர்வழிப்படுத்தும் கலையே யோகா என்கின்றனர். உடலை ஒரு நிலையில் குறிப்பிட்ட நேரம் இருக்க செய்ய உதவும் உடற்பயிற்சியும் அது சார்ந்த நிலைகளையும் குறிப்பதே யோகாசனம் ஆகும். இக்கலை பதஞ்சலி முனிவரால் நம் நாட்டில் சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்பே தோற்றுவிக்கப்பட்டு வழி வழியாய் வளர்ந்து வரும் ஒரு ஒழுக்க நெறி ஆகும். இந்த நிகழ்ச்சி வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் கோவை மாவட்டம் கோவை நகரை சார்ந்த திருமதி எம் சாந்தி அவர்கள். திருமதி சாந்தி அவர்கள் கோவை மனவள கலை மையத்தின் பேராசிரியராக 2010 ஆண்டு முதல் 4 தேதி வரை பணிபுரிந்து வருகிறார். பாருங்கள், அவருடன் நேர்காணலில் இணைவோம். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். எனது அனுபவத்தின் வாயிலாக தியானம், மனப்பயிற்சி, யோகா, உடற்பயிற்சி, இந்த இரண்டையுமே தனி ஒரு மனிதன் அன்றாடம் செய்து கொண்டிருந்தால் தியானத்தின் மூலம் மன வலிமை, மனோதிடம், முடிவெடுக்கும் திறன், ஞாபக சக்தி, கோபம் கொள்ளாமல், அவசரப்படாமல் போன்ற நல்ல குணங்கள் ஒருவனுக்குள்ளே அமையும் என்பதில் எல்லளவும் ஐயம். அதேபோல் ஒருவன் தனது தேகத்தை நோய் நொடிகளிலிருந்து காத்துக் கொள்ள வேண்டுமானால் அம்மையார் அவர்கள் கூறியது போல நமது ஐயா வேதாந்த மகரிஷி அவர்கள் எளிய தேக பயிற்சி முறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினர். அவைகளை அன்றாடம் செய்தால் கூட அதிலும் மிக முக்கியமாக சூரிய நமஸ்கார யோக பயிற்சி மிகவும் முக்கியமான ஒன்று. இவையெல்லாம் ஒருவன் அன்றாடம் செய்து வந்தால் அந்த யோகம் செய்வர்களுக்கு உடல் சம்பந்தமான நோய்கள் எளிதில் அண்டாது என்பது உறுதி. ஆராய்ச்சிகளும் சொல்லுகிறது, அனுபவம் சொல்லுகிறது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு நியதி. இதில் எல்லளவும் மையம். அதே போல தியான பயிற்சியும் ஒவ்வொரு மனிதனும் அதற்கு தகுந்த குருவிடம் சென்று தீட்சை பெற்று அதை முறையாக அவன் கற்று அதில் தேறினால் அவன் நிச்சயம் உலகை வெல்லும் அளவிற்கு மனதிலே அவன் சக்தி வருவான் என்பது மனோதிடம். எதையும் தாங்கும், எதையும் பெறுவான் என்பது தியான பயிற்சி. இதில் எல்லளவும் ஐயமில்லை. அதே போல யோக பயிற்சி, உடல் நலம். இந்த கருத்துக்களை இன்றைய தினம் மிக எளிமையான முறையிலே, மிகவும் நல்ல முறையிலே படவிளக்கங்கள் எடுத்து காட்டிய பேராசிரியர் சாந்தி அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் நன்றி திரு கந்தசாமி சார். உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன், ரிட்டையர்ட் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மனமது செம்மையானால் மந்திரம் பேச வேண்டாம் என்ற அற்புதமான ஒரு மூத்தோர் சொல்லலாம் கேட்டிருப்போம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று கேள்விப்பட்டிருப்போம். நமது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்திலே இந்த யோகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம். ஆனால் அது செய்யலாமா என்று யோசிப்போம், பரிசீலிப்போம். ஆனால் பதஞ்சலி முனிவர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்தார் என்று சொல்லப்படும் பொழுது இதில் எத்தனையோ நன்மை தரும் விஷயங்கள் தொடர்ந்து மனித இனத்தால் கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது என்பது ஒரு மகத்தான உண்மையாகும். குறிப்பாக இந்த பதஞ்சலி சொல்லக்கூடிய முறைகள் 8 விதமான நெறிமுறைகள் வச்சுக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் இயம்னு சொல்றோம். அந்த இயம் கட்டுப்பாடு தான். ஸோ தனி மனிதன் நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குள்ள சமுதாயத்துல அவனை கட்டுப்படுத்த என்னங்கிறது வருவது, மேடம் யாருமே சொன்னாங்க, பொய் சொல்லக்கூடாதுட்டாங்க. அதாவது நாக்கை கட்டுப்படுத்துறாங்க, உணவு சுவையை கட்டுப்படுத்துறாங்க. கண்டதை பார்த்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தான் நீங்க நிறைய பேர் கோளாறு வந்திருக்கு. ஸோ அந்த நாக்கு முக்கியமான ஒரு சாதனமா இருக்கு. அப்ப பேசுவதற்கு அந்த திருவள்ளுவர் சொல்றது போல யாகாவாரன் நாகாக்கங்கிறதுல நிறைய இடத்துல என்ன பேசணும், எங்க பேசணும் கட்டுப்படுறது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ஏன் நம்ம பேசுறோம்?
திங்கிங் எல்லாம் பேசுறது காரணம் என்ன? அவர் மைண்ட் இஸ் ஆசிலேட்டட், அலைப்பாயுது. சோ இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு முக்கியமான ஆளாகிறதுக்கு காரணமே நம்ம மனதை ஒருமைப்படுத்தாதான். அப்ப மனம், வாக்கு, செயல் மூன்றுக்கும் ஒருமைத்தையாக இது இருந்தாதான், அந்த ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தா தான் நம்மளுடைய வாழ்க்கையில சீராக முடிவெடுப்பதற்கும் மற்ற செயலும் நல்லா இருக்கும். இப்ப இயமங்கிறது இந்த மாதிரி கட்டுப்பாடு தனி மனித ஒழுக்கத்தை கூட சொல்லலாம். அது வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து பொய் சொல்லக்கூட மட்டும் கிடையாது. இந்த உணவு மட்டும் இல்லாம அந்த மனிதனுடைய வளர்ச்சிகள் வந்து கட்டுப்பாடு அவசியம் தேவை. எதையுமே அளவோட தான் இருக்கணும். சோ எதையுமே அதிகம் போறது கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட். அப்புறம் வந்து ஆசனம் பத்தி அருமையா சொல்லிட்டாங்க. நிறைய ஆசனங்கள் இருக்குது. நம்ம வந்து நிறைய பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனா வந்து அற்புதமான யாசனம். அது நம்ம இவர் ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1/2 மேல அந்த சிரசாசனம் இருப்பாராம். 4:30 மணிக்கு எதிர்ச்சிருக்காரு. டெய்லி அவர் குதிரை ஏற்றம் பண்ணுவார். அவ்வளவு அருமையான நம்ம உடம்பு பராமரிச்சிருக்காரு அவர். அந்த ஏன்னா இந்தியாவுடைய ப்ராப்ளத்தை அவர் வந்து முதல்ல வழிகாட்டவர். இப்ப நீங்களே எவ்வளவு வந்துட்டாங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கண்டமான கண்டிஷன், வெள்ளக்காரன் விட்டு போற போது அந்த முடிவெடுத்து நாட்டை அதாவது நல்ல வழி நடத்துறதுக்கு, ஒரு ஞானத்தை பெற்றதுக்கு அந்த ஒரு யோகா வந்து அவருக்கு நல்ல நன்மை செஞ்சிருக்குது. முக்கியமானது. இதுல முக்கியமான தனிமனித ஒழுக்கங்கிறது நியமத்தில் வர்ற போது சில இந்த மது இந்த மாதிரி சில விஷய பழக்கங்களை கைவிடுறதுக்கெல்லாம் முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. காலத்தில் உணவு சாப்பிடுறது முக்கியமான கண்டிஷனா இருக்குதுங்க. அப்புறம் பிராணாயாமம் கேள்விப்பட்டதுதான், எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் தாரணை ஒண்ணு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடைய முடியும். இந்த யோகத்துல வந்து கரெக்டா செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள்ல ஆட்டோஸ்ன்னு சொல்லி விளக்கார சொல்றாங்க. அதை செய்யுங்க, நான் பணக்காரனாமா, நான் சொல்ல திரும்ப ஒரு கோயிலுக்கு போற பர்பஸ் அதுக்காக தாரணை தான் சொல்றாங்க. இந்த தத்துவம் ஒரு முக்கியமான தத்துவமா இருக்கு. இந்த தியானத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரும் பண்ண முடியுங்கிற போது அதுல வந்து சகஜ நிலை தியானம் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, வேதாத்திரி வந்து சகசேவல சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப இன்னொரு மகரிஷி ஒருத்தருக்காருங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிரான்சிட்டல் மெடிடேஷன்ங்கிறாங்க, ஆழ்நிலை தியானங்கிறாங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட அடைய வேண்டிய இல்லைங்க. 20 நிமிஷம் கேஷுவலா செஞ்சா போதும், உட்கார்ந்தீங்கன்னா போதும். கம்ஃபர்டபுள் போஸ்ட்ல இருக்கிறதுதான் நம்ம வந்து கன்வீனியன்ஸ். அப்படிங்கிற போது ஸ்ரீங் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 20 நிமிஷம் சொன்னாலே 8 மணி நேரம் தூக்கத்துக்கு சமங்கிறாங்க. சோ அருமையான ஒரு உடல் பராமரிக்கும் பொழுது தூக்கத்துக்கு கண்டிப்பா தேவைதான். ஆனா அதிக நேரம் தூங்கக்கூடாது. திருவிழாட்டு போய் கேட்டா, நெருநீர், மறவி, மடி, துயில் இவை 4ம் கெடுநீரார் காமக்கலன் அப்படிங்கிறார். சோ நம்ம செய்யறது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த தாரணைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் வருது. அந்த ஒரு இதெல்லாம் வந்து நிறைய லிட்டரேச்சர் வந்து விதவிதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஞானம். அப்ப இதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிற போது பார்க்கறது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறது வந்து மனதை கட்டுப்படுத்துறது முக்கியமான ஒரு தத்துவமா இருக்கு. இன்னைக்கு மேடம் எல்லாம் நிறைய கவர் பண்ணாங்க. அந்த பஞ்சபூத தத்துவங்கள் வந்து நமக்கு வந்து பிராணாயாமத்துல முக்கியமா நம்ம வந்து நிறைய செய்ய முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நோய் இல்லாத வாழ்க்கைக்கு யோகமே சிறந்த கலை. அது வந்து எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இப்ப நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்துல பயிற்சி எடுத்திருப்போம், பயிற்சி எடுக்க இருப்போம். இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் செய்யலாங்கிறது என்னுடைய அன்பான ஆலோசனை. அந்த சுவாசத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமா இழுக்கிறோமோ, அது வந்து அடிவயிற்றுல சுவாசிக்க சொல்றாங்க. அப்டமினல் பிரீத்திங், இதுதான் யோகா கத்துக் கொடுப்பாங்க மெயினா. அது எவ்வளவு கூட காத்து வால்யூம் எடுக்கிறோமோ எல்லாருமே 30% சுவாசிக்கிறவங்க முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். அப்ப ஏற்கனவே சொல்ல ஐக்கிய பவர் பார்த்தா எல்லாருமே அது பெரிய ஐன்ஸ்டீன் கூட அவருடைய பவர், பிரெயின் பவர் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இந்த கிரியேட்டிவிட்டி, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸிங் எல்லாத்துக்குமே இந்த ஒரு எக்ஸசைஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன், இன்வர்ட் கான்சென்ட்ரேஷன் ஹெல்ப்பா இருக்கு. உடற்பயிற்சிகளையும் இதையும் கம்பேர் பண்ணி பெரிய பஞ்சாயத்து பண்ணுவாங்க நிறைய பேர், நிறைய லிட்ரேஸ்ட் எல்லாம். உடற்பயிற்சி கூட டயர்டா இருவாங்க, இதாயிருவாங்க. அது பண்ணி அப்பெல்லாம் வந்து அதுல வந்து உடற்பயிற்சியும் செய்யணும், யோகம் செய்யணும். இன்றைய உள்ள ஒரு நிலவரம் இருக்கிறதுனால உடல் பராமரிப்பு மிக அவசியம். அதோட மன பராமரிப்பு மிக மிக அவசியமா இருக்கு. அன்று மனநலத்தை பார்த்தோம், இன்றது உடல்நலத்தை சேர்ந்த ஒரு யோகத்தை பார்த்தோம். இந்த அற்புதமான ஒரு தலைப்புல மேடம் வந்து அருமையை கவர் பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி டாக்டர் இளங்கோவன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு மிக நன்றி. திரு இளங்கோ அவர்கள் பேசுகின்ற பொழுது நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுரசாசனம் இருந்தார்கள் என்பதை சொன்னார்கள். ஆனால் அறிஞர் பெருமக்கள் அதற்கு பின்னால் அவர்கள் சுரசாசனம் தேவையற்ற ஒரு பயிற்சி என்பது, ஏனென்றால் கலைகளால் நிற்கும் பொழுது ரத்த ஓட்டம் மூளைக்கு சென்று பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்று சொன்னார். அதனால்தான் அவர் ஜவஹர்லால் நேரு கூட நீண்ட நாட்கள் வாழ முடியவில்லை என்று கூட ஒரு சார்பினர் கூறுகின்றார்கள். இதற்கு பேராசிரியை சாந்தி அவர்கள் விளக்கம் தருமாறு கேட்டுக்கொண்டேன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வாங்க, சிரசாசனம் தேவையே இல்லை என்று. ஏன்னா நம்ம தலைகீழாக நிற்கும் பொழுது நம்மளுடைய மூளை நரம்புகளில் அழுத்தங்கள் அதிகமாகுதுங்க. அப்ப எங்க எளிமையா நம்மளுடைய எண்ண குவியல் கரெக்டா இருக்கணும். அங்க அந்த இடத்துல ஒரு பிரஷரோட இருந்தோம்னா சின்னதா இருக்கக்கூடிய நரம்புகள் வெடிக்கப்படும். அது உடனே நடக்காது, காலம் தாழ்த்தும். ஆனா சிரசாசனம் அவசியம் இல்லை. உண்மையா சொல்ல போனா நிக்கலாம். மூளை செல்களுக்கு அதிகமான இரத்த ஓட்டங்கள் கிடைப்பதற்கு சில மணி துளிகள் நின்று விட்டு
நார்மலா மறுபடியும் அதற்கு கான்ட்ராஸ்டிங்கான ஆசனத்தை நாம் செய்ய வேண்டும். சிரசாசனம் செய்தால் உடனே மாற்று ஆசனத்தை நாம் செய்ய வேண்டும். இரத்த ஓட்டத்தை நேர்படுத்தவும் வேண்டும், சமநிலைப்படுத்தவும் வேண்டும். அதனால சிரசாசனம் செய்வது அவசியம் இல்லை. அவசியம் ஏற்பட்டால் அவர்கள் செய்யலாம். குழந்தைகளை செய்ய வைக்கலாம். அதுவும் குறிப்பிட்ட வயசுதான். சின்ன வயசு குழந்தைங்களை பண்ண வைக்க கூடாது. ஒரு 15-20 வயசுக்கு மேல 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை நாம் தயாராக்கலாம். அதிக நேரம் சிரசாசனத்தில் இருக்கக்கூடிய சர்வாங்காசனத்தில் கிடைக்கிறது. சிரசாசனத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் சர்வாங்காசனத்தில் கிடைக்கிறது. கழுத்து வரை செல்கிறது, கழுத்துக்கு கீழேயும் மெதுவாக சென்று கொண்டு வருகிறது. சர்வாங்காசனம் என்பது அதுவும் தலைகீழாக நிற்கக்கூடிய ஒரு ஆசனம் தான். ஆனா கழுத்தை கீழ் வைப்பதில்லை, கழுத்தை கொஞ்சம் மடக்கி வைப்பது. அந்த ஆசனத்துல செய்யும் போதும் நமக்கு அந்த எல்லா நன்மைகளுமே அதுவே கிட்டுதுங்க. ஆசனங்களில் ராணி எனப்படுவது சர்வாங்காசனம், ஆசனங்களில் ராஜா எனப்படுவதுதான் சிரசாசனம். ஆனா சிரசாசனம் அதிகமாக தேவைப்படுவதில்லை. ஆனால் குறைவாக நாம் செய்து கொள்ளலாம். அவசியம் ஏற்பட்டால் செய்து கொள்ளலாம். அவசியமாக செய்வது என்பது அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்துங்க ஐயா. நன்றி திருமதி சாந்தி, உங்களுடைய கருத்துக்கு தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது சாட் பாக்ஸ்ல ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. டிஃபரன்ஸ் பிட்வீன் யோகா அண்ட் மெடிடேஷன், யோகாவுக்கும் மெடிடேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கிறார். யோகானாவே நம்ம எல்லாமே இணைதல் தாங்க. உடல், மனம், உயிர் மூன்று இணைதல் தாங்க யோகா. இதுல யோகத்தையே நாம் தியானமாக செய்யலாமே. இதற்கும் அதற்கும் நம்ம பிரிக்க முடியாது. உடலையும் மனதையும் பிரிக்க முடியாது போல யோகத்தையும் தியானத்தையும் நாம் பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தியான முறையிலே யோகாசனத்தை செய்யலாம், அந்த யோகாசனத்திலேயே நாம் தியானம் செய்யலாம். இரண்டும் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டுள்ளது என்றுதான் நான் சொல்றேன் சார். அதாவது பதஞ்சலி சொல்றாரு 8 வகையான நெறிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுல இயமம் என்ற ஒரு முறை, நியம் என்பது 2வது, 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய மன ஒருமைப்பாடு, 6வது தாரணை என்று சொல்லக்கூடிய குறிக்கோள், 7வது தியானம் என்ற தவநிலை, 8வது சமாதி என்கிற இறைநிலை. இந்த மேடம் சொல்ற மாதிரி அந்த எந்த ஆசனம் பண்ணாலுமே கடைசியில என்ன பண்ணுவோம், படுத்து நம்ம அந்த சகஜமா நம்முடைய உடம்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது எல்லா ஆசனத்திலுமே இருக்கிறதுனால நம்ம அதாவது இன்னைக்கு முடியல வைக்கலன்னு ஒரு கருத்து வேதத்தை மறுச்சு சகஜ நிலைன்னு சொல்லி மக்களை எல்லாரும் எளிமையான படுத்திருக்காரு. ஆனா ஒரு மனிதனுடைய உடல் நலத்துல வலிமைப்படுத்தணும்னு வரும்போது உடற்பயிற்சியோட யோகா செஞ்சு இன்னும் அருமையாவுடைய பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் சார். நன்றி நன்றி சார். நண்பர் அவர் கேட்ட கேள்விக்கு பேராசிரியை காந்தி அவர்கள் தியானம் வேறு யோகம் வேறு என்று பிரிக்க வேண்டாம், எல்லாம் இந்த கருத்து நான் சற்று மாறுபடுகிறேன். தியானம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, யோகா என்பது உடல் பயிற்சி சம்பந்தம். எனவே தியானம் என்பது மனோஜடத்திற்கும் மனப்பயிற்சிக்கும். ஒரு யோகம் மாத்திரம் இருந்து தியானம் செய்யாவிட்டால் அவன் மன வலிமை கொண்டவன் என்று ஏற்றுக்கொள்ள. அதே போல தியான பயிற்சி மாத்திரம் ஒன்று செய்தவன் நான் உடல்நிலையில் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்றான். இரண்டுக்கும் வேறுபாடுகள் உண்டு. அது யோகத்தின் ஒரு நிலை என்றாலுமே கூட யோகத்திலே வருகின்ற ஒரு நிலை, தியானம் என்ற ஒரு நிலை வந்தாலும் தியானம் என்பது மனதுக்காகத்தான். சொல்ல போனால் யோகா என்பதை காட்டிலும் தியானமே மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு என்பது எனது அனுபவத்தின் வாயிலாக. ஆக தியானமும் அவசியம், யோகமும் அவசியம், இரண்டும் வேறு வேறுதான் என்கின்ற கருத்தினை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு வேறு வேறுன்னு எப்படிங்க சார் நம்ம சொல்ல முடியும்? நம்ம மனசு எங்க இருக்குன்னு நம்ம உடல் நம்ம காட்ட முடியாது. மனம் வலிமை, உடல் வலிமை, உடலும் மனமும் இணைந்ததுதான் நான் சொல்றேன். இப்ப யோகா செய்யணும்னாவே அங்க நம்ம மனசை குவிக்கணும். ஆசனங்கள் செய்யும் போது ஒரு பிரச்சனைகள் தீர்க்கப்படணும்னா கண்டிப்பாக அந்த ஒரு நிலையோட அந்த இடத்தில் நாம் குவித்தால் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கும். யோகா தெரப்பியில நோய்கள் தீர்க்கப்படும் முறைகள்ல அப்ப மனசும் அங்க குவிக்கப்பட்டால் எங்கு குவிக்கப்படுதோ அதுவே தியானம் என்கிறது. அந்த குவிக்கப்படுதல் யோகத்திலும் கலந்து உள்ளது. தியானத்தில் நம்மளுடைய உடல் இருந்தால் மட்டும்தான் தியானத்தில் நாம் அமர முடியும். அந்த உடலை சித்தியாகவும் மனதை வலிமையாகவும் ஒன்றுக்கொன்று பிணைந்துதான் இருக்கிறது அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து சார். யோகா செய்யும் பொழுது நீங்கள் கூறிய 7 சக்கரங்களை பின்பற்ற முடியுமா? தியானம் செய்யும் போது 7 சக்கரங்களை பின்பற்ற முடியும்.
யோகா செய்யும் போது 7 சரி பின்பற்ற முடியாது. முடியும் சார். எப்படி பின்பற்ற முடியும்? தன் மனதை கட்டுப்படுத்தினால்தான் அவன் நீங்கள் கூறிய மூலாதாரத்திலிருந்து உச்சநிலை அவன் அட முடியும். ஆனால் உடற்பயிற்சி என்கின்ற யோகா செய்கின்ற பொழுது அந்த தியானத்துக்கு உண்டான அந்த 7 நிலைகளை அவனால் செய்ய முடியாது என்பது எனது கருத்து. அமைதிப்படுத்த வேண்டால் முடியாது. ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்துவதற்கு அந்த இடத்துல நம்ம மனதை செலுத்தலாம். அமைதிப்படுத்துவதற்கும் நம் மனதை விவரிக்கிறதற்கும் வேணா தியானங்கள் வந்து அங்க முக்கியமானதா இருக்குது. மனதை விரிவுபடுத்த. ஆனா மனதை சுருக்கி வைத்து அங்க இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு தியானம், குட்டி தியானம் அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. நீங்க ஒவ்வொரு நிலைகள்லையும் என்ன கேட்டா, ஏன்னா நாங்க ஆசனங்கள்லயே ஒவ்வொரு சக்கராயும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனங்கள் இருக்குது. அந்த ஆசனத்துல நம்ம பண்ணும் போதே அந்த இடத்தை நீ நினைத்தால் அந்த இடத்தில் உனக்கு குணமாகும் அப்படிங்கிறோம். அப்ப நினைச்சாதான் ஒரு மனிதன் வந்து எண்ணத்தை வந்து நேர்மறையான எண்ணத்தை அந்த இடத்தில் குவித்தால் மட்டும்தான் அவனுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அப்படிதான் நான் சொல்ல வரேன். அப்ப தியானத்துல அமரும் போது நம்மளுடைய மனசை அந்த இடத்துல போக்கஸ் பண்ணி நம்மளுடைய மனதை விரிவுபடுத்துறோம். ஆனா சுருக்கி அந்த இடத்துல குவிக்கப்படும் போது இங்க பிரச்சனைகள் சரியாவது, விரிவுபடுத்தும் போது மனம் அமைதி அடைகிறது. என்னுடைய கருத்தாக இது இருக்கிறது. உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுல. அதாவது அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இதெல்லாம் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்ல ஒரு சில வகைகள். இதை வந்து சைனீஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா யோகா வந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது சுமார் கிமு 2500களிலேயே அது இந்தியால வந்திருக்குது. அது நாம தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி நாம வந்து கருத்து தெரிவிக்கிறோம். சோ இது தொடர்பான உங்களுடைய அந்த எல்லாம் அக்குப்ரெஷர் அண்ட் அக்குபஞ்சர் ரெண்டு நுண் அழுத்தம் ஊசிகளால போடப்படுவதுதான் அக்குபஞ்சர். அந்த பிராண ஓட்டத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு, அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம பண்றாங்க முறைகள். முதல்ல நுண்ணழுத்தம் அக்குப்ரெஷர் என்பது அழுத்த முறை. நம்மளுடைய கைகள் கால்கள்லயே அழுத்த முறைகள்லயே நம்ம குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று அந்த இடத்துல இருக்குது. ரெண்டுமே என்ன சொல்ல வரோம்னா, பாரம்பரியத்துல இருக்க நம்மளுடைய அந்த காலத்து வேலை முறைகள் எல்லாமே நம்மளுடைய கைகளால் செய்யப்பட்டது. கைகள் அம்மியில அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல ஆட்டுறது, நம்மளுடைய கை கால்கள்னால நிலத்தில் உழுவது, நிலத்தில் நடப்பது, அனைத்து அழுத்தங்களுமே நமக்கு நோயை தீர்க்கப்படுதுங்க. நோயே இல்லாத மனிதர்களாதான் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னாடி அதிகபட்சம் நோய்கள், இது மாதிரி இவ்வளவு நோய்கள் தொடர்ந்து வரக்கூடிய நீரிழிவு நோய், மன அழுத்த நோய், ரத்த அழுத்த நோயின் அதிகமான நோய்கள் ஒரு 150 வருடத்துக்கு முன்னாடி அதிகமா இல்லைங்க. இப்பதான் வருது. மன நெருக்கடி, உடல் நெருக்கடி, அத்தனையும் இறுக்கங்கள். அந்த இறுக்கத்தை வந்து நம்ம தளர்வு படுத்தணும். அத்தனை வேலைகள் நம்மளுடைய யாருமே அவ்வளவு வேலைகள் இப்ப யாரும் செய்யறது இல்லை. அந்த வேலைகள்ல அழுத்தம், நம்ம பெண்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகள், ஆண்கள் நம்ம அந்த விவசாயிகள் தான் அதிகமா இருந்தோம். இப்ப படித்து விட்டு நம்ம யாருமே அந்த வேலைகளை செய்யறது இல்லை. வீட்டுல பெண்கள் எல்லாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அழுத்த முறைகள் தான், நுண்ணழுத்த முறைகள் கூடிய வேலைகள் தான். தரையில பாயில படுப்போம், அதுவே ஒரு அழுத்தம். நல்ல அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் கைகளால அத்தனை சமையல் சமாச்சாரங்கள் எல்லாமே நம்மளுடைய கைகளை அரைத்து வைத்து விறகை தள்ளி ஒவ்வொரு அழுத்தங்களையும் எல்லாமே அந்த பிராணாயாமெல்லாம் பண்ண மாட்டாங்க. அடுப்புல செய்யும் போதே அந்த மூச்சு காத்த நம்ம ஊதுறது, இழுக்கிறது எல்லாமே அங்கே நடக்குதுங்க. இயற்கை வாழ்வியலோடு கலந்த வாழ்க்கை வந்து இப்ப மாற்றம் பெற்று இருக்கிறது. அப்ப இது வந்து உனக்கு மருத்துவத்தோட கொஞ்சம் இணைந்தால் சரியாகும். வாழ்வியலோடு இருந்த வாழ்க்கை மாறி மருத்துவத்திற்குள் வந்து விட்டது. வாழ்க்கையே மருத்துவமாக இருந்தது மாறி மருத்துவத்திற்குள் வந்து விட்டதுதான் என்றுதான் நான் சொல்றேன். இத நீங்க லைஃப் ஸ்டைலா கூட சொல்லலாம் இல்லையா? லைஃப் ஸ்டைல். ஆமாங்க. லைஃப் ஸ்டைல மாத்தினாவே எல்லாமே நமக்குள்ள இருக்கு. இது முடியல, ஓடிக்கிட்டு இருக்க உலகத்துல வந்து இது முடியலங்கும் போதுதான் நீங்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்ப உங்களுடைய நுண்ணழுத்த சிகிச்சையை நீங்களே தனக்குத்தானே சுயப்படுத்தி கொள்ளலாம், குணப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். எங்கெங்கெல்லாம் பிரஷர் பண்ணுங்க. உங்களுடைய கைகள் வலிக்குதா, 2 கடைசி விரல்களை அமுத்துங்க. கால்கள் வலிக்குதா, நடு விரல்களை அமுத்தி கொண்டே வாருங்கள், கால் வலி சரியாகும். ஆனால் யோகம் செய்து நம்ம உடலுக்கான பயிற்சியும் செய்து இது செய்யும் போது கொஞ்சம் சீக்கிரமாவே அது குணப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒண்ணுமே செய்யாமல் அந்த இடத்தை அமைக்கும் போது கொஞ்சம் நேரம் தாமதிக்கப்படும். ஓட்டங்கள் சரியாக இருக்கும் போது நம்ம நுண்ணழுத்த சிகிச்சை கொஞ்சம் வேகமாகவே சரியாகும். அந்த இடத்துல வாழ்வியலோடு இணைய வேண்டும். பாரம்பரியத்துல இருந்தது
இப்ப நம்ம மருத்துவ உலகத்திற்கு கொண்டு வந்து அதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். நன்றி நன்றி, உங்களுடைய விளக்கமான பதிலுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து திரு தினகர் பாபு பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். ஒருத்தருடைய வாழ்க்கை நாட்களுக்கும் அவர் மூச்சுடைய எண்ணிக்கைக்கும் சம்மதம் உண்டா? அப்புறம் ஒரு பங்கு மூச்சு இழுத்து 2 பங்கு நிறுத்தி 3 பங்கு வெளியே விடணும் அப்படின்ட்டு ஒரு நடிகர் சிவகுமார் சொல்லுவாரு. அவர் 80 வயசு ஆன பிறகும் ஒரு இளமை தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் யோகாசனம், மூச்சு பயிற்சி அப்படின்ட்டு அடிக்கடிக்கு சொல்லுவாரு. இந்த விஷயங்கள் மூச்சு பயிற்சின்றது அவர் சொல்றது இந்த மூச்சு விடக்கூடிய நேரத்தை குறைக்கிறது தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாய்கள் வேகமா மூச்சு விடுது, அதனாலதான் சீக்கிரமா செத்து போகுது. ஆமைகள் பொறுமையா மூச்சு விடுது, அதனாலதான் ரொம்ப வயசாது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சியோட எண்ணிக்கைக்கும் ஒருத்தர் வாழ்நாளுக்கும் சம்மந்தம் உண்டா? மேடம் சொன்னா நல்லா இருக்கும் இந்த கொஸ்டின். உண்டுங்க ஐயா. நம்மளுடைய மூச்சு காத்துக்கும் நம்மளுடைய வாழ்நாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க கேட்டது ஒண்ணுமே, நம்மளுடைய நாய்கள் அதிகமாக சுவாசிக்குது, சீக்கிரம் போயிடும். ஆனா ஆமைகள், யானைகள் எல்லாம் நீண்ட மூச்சு, 1 நிமிடத்திற்கு அதனுடைய மூச்சு 2 மூச்சு. நம்மளுடைய மூச்சு 15 மூச்சு 1 நிமிடத்திற்கு. ஆனா 15 மூச்சு மட்டும் இழுக்கலங்க, அதுக்கு மேலேயே தாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இந்த மனிதர்களுக்கு வேகம் அதிகம், பதட்டம் அதிகம், கவலை அதிகம், எல்லாமே அதிகமாயிட்டே போகுது. அப்போ யாருமே மூச்சு காத்த கவனிக்கிறதே இல்லைங்க. அதனால வாழ்நாள் மிகவும் சுருக்கப்படுதுங்க. அந்த காலத்துல அமைதியா நிலத்தோரமா இவ்வளவு வீடுகள், இவ்வளவு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. வாழ்வியலோடு, அதான் இயற்கையோடு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவ்வளவு ஆழ்ந்த சுவாசம் இருந்தது. எண்ணங்கள் இவ்வளவு வேகம் இல்லை, அமைதியாகவே இருந்தது. உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. சாதாரண மனிதனுக்கு பிரச்சனைகளே இல்லை. இப்ப சாதாரண மனிதனுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதனாலதான் அவங்க மூச்சை கவனிக்கிறது இல்ல, மூச்சு விடவே நேரம் இல்லை என்றுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப மூச்சு விட நேரம் இல்லைங்கிறத விட அந்த மூச்சு காத்த நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இணைந்து ஆழ்ந்து இழுத்துக்கொண்டு, அந்த இழுக்கிறதுக்கே இப்ப ஒரு பயிற்சியா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் வச்சிருக்கிறோம். மீதி நேரம் நம்ம மூச்சு வாங்குறோமா இல்லையான்னு கூட யாரும் கவனிக்கிறது இல்லை இந்த காலகட்டத்தில். அதற்கு முன்னால் இருந்தவர்கள் நன்றாகவே வாழ்ந்தார்கள். வாழ்நாள் ஆயுள் காலம் நன்றாகவே நீடிக்கப்பட்டுதாங்க இருந்தது. 80 வயசு 90 வயசு தாராளமா இருந்தாங்க. இப்ப 80 90 வயசுல இருந்து ஆஹா பரவாயில்லையே, 90 வயசு வரலும் வாழ்றாங்களே அப்படின்னு தாங்க சொல்றோம். ஏன்னா அந்த மூச்சு காத்துக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நிறைய தொடர்பு, சிந்தனைக்கு மிக மிக தொடர்பு அதிகம். சிந்தனையாற்றல், எண்ணம் வேகம், எண்ணத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க மூச்சு காற்று குறைவாகவே வரும். நுரையீரலோட அங்க 5 லிட்டர் காத்து அங்க பிடிக்கக்கூடிய அந்த நுரையீரல் சுருங்கி நோய் எதிர்ப்பாற்றலையே குறைத்து விடும். இல்லைங்க, நோய் எதிர்ப்பாற்றலே இல்லை. அப்ப மனிதனுடைய ஆயுள் காலம் குறைப்படுமா இல்லையா? நீண்ட நெடுமூச்சு, இதே எனக்கு வேலையா இருந்தா மத்த வேலையை நான் பார்க்க வேண்டாமா இந்த காலத்து மக்கள் கேட்பாங்க. ஒரு பயிற்சியாக வைத்து காலை ஒரு 10 நிமிடம் இல்ல 20 நிமிடம், ஈவினிங் ஒரு 10-20 நிமிடம், இது நம்மளுடைய பிரச்சனைகள் வேணா கம்மியாகும். நீ ஆழ்ந்து மூச்சு இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இதுவே என்னோட வேலையான்னு இப்ப எல்லாம் கேட்பாங்க. ஏன் மத்த வேலையை பார்க்க வேண்டாமா? இழுத்து பாருங்க, ஆயுள் நீடிக்கும். ஆனா மன அமைதியோட இருக்கணும். அப்பேற்பட்ட மூச்சு காத்து தாங்க நமக்கு ஆயுள நீடிக்கும். மூச்சு மட்டும் இழுத்துக்கிட்டே இருந்துட்டு எண்ணம் கெடுதலாக இருந்தால் அங்கே நம்மளுடைய ஆயுளும் குறைக்கப்படும். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து நேர்மறையான வாழ்க்கையோடு வாழ்ந்தால் ஆயுள் அதிகரிக்கும் என்பது என்னுடைய கருத்துங்கய்யா. மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆக்சிஜன் உடம்புக்கு தேவையான சக்தி, பிராண சக்தி நம் அனைத்து இடத்துக்கும் அனுப்பும் பொழுது நிச்சயமாக வாழலாம். இது பல முனிவர்கள் நமக்கு காமித்திருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் இன்னும் கூட 200 வருடங்கள் வாழ்வதாக சொல்கிறார்கள். இது நாம் கண்டறிவதற்கு நாம் பயிற்சி செய்து கண்டறிய இயலும். வேகமாக சுவாசிக்கும் பொழுது நமக்கு சக்திகள் குறைவதற்கு காரணமே அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படாமல் போய்விடுகிறது. ஒரு இடத்துல அந்த ரத்தம் திரும்ப அங்கு வருவதற்கு 7 நிமிடங்கள் ஆகிறது. ஆனால் நாம் பதட்டத்தில் இருந்தாலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலோ 4 நிமிடத்தில் வந்துவிடுகிறது. இதைத்தான் நாம் பதட்டம், மனப்பதட்டம் நோயாக சொல்கிறோம். பலருக்கு இந்த
வேகமாக வாழ வேண்டும், விரைவாக சம்பாதிக்க வேண்டும், பல பேர் செய்ய வேண்டும் என்ற பேராசையினால் அங்கங்கு அலையும் பொழுது உடலை கவனிக்க இயலாத சூழ்நிலை இருக்கிறது. எனவேதான் மெனி எக்ஸிகியூட்டிவ்ஸ் டை யங் என்ற ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்வார்கள். நிறைய நிறுவனங்களில் வேலை வாங்குவதற்கு ரோபோ மாதிரி எடுத்து போப்போம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமா அவருடைய வாழ்க்கை சுருங்கி விடுகிறது என்பது மகத்தான உண்மையாகும். இந்த நவீன உலகத்திற்கு ஏற்ற அற்புதமான தலைப்பு இது. ஸ்ட்ரெஸ் என்பது மனிதனை ஒழிக்கிறது என்பதை ஏற்கனவே பார்த்தோம் மனநல மருத்துவத்தில். அதே கருத்தை வலியுறுத்தி இந்த வழிமுறைகளை கடைபிடிப்பது அனைவரின் அவசியமான தேவையாகும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் செய்தால் அவர் செய்வார்கள். இது எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை. நாம் முன்னோடியா இருக்க வேண்டும். இது குறிப்பாக இந்த யோகக்கலை என்னவோ சாதாரணமான விஷயம் நினைச்சிருக்கோம். மனித வாழ்க்கைக்கு தேவையானது உணவு, உடை, உரைன்னு சொன்னா கூட அந்த உணவு போறதை செரிக்க வைக்கிறது இந்த சக்தி தான். பிராணசக்தி மூலம் உணவு செரிமானம் ஆகும். என்னைக்கு நம்ம ஒரு சாப்பிட்ட பொருள் வெளியே போகுது கரெக்டா எந்த வியாதி வராது. அப்போ சர்க்கரை வியாதி அது மாதிரி நிறைய கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்டே ஸ்டாப் த டைஜஷன், ஸ்டாப் த பெர்சன்ஸ் ஆக்டிவிட்டி ப்ரொஃபஷனலி. அப்ப என்ன அடுத்தடுத்த சைடு எஃபெக்ட் வருது, கிட்னி பாதிக்குது. பல்வேறு வியாதிகள் காரணமே சைடு எஃபெக்ட் ஆகுது மெடிசன் தான். இந்த மாதிரி காத்து போய் அந்த ரத்த சுத்தப்படுத்தினா நிச்சயம் நல்லபடியா இருக்கலாம் என்பது கருத்து. நன்றி சார், நன்றி. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த சாட் பாக்ஸ்ல உள்ள கேள்வி தொடர்பான தகவல்கள் எதிர்பார்க்கிறேன். When is the best time to practice an empty stomach necessary? Can we do after a exercise or work? அப்படிங்கிறார். அதாவது யோகா செய்வதற்கு எது பெஸ்ட் டைம்? வயிறு எம்டியா இருக்கணுமா? அது தொடர்பான பதில்களை எதிர்பார்க்கிறார் திரு ஜான். வணக்கம் ஐயா. இந்த யோக விதிமுறைகள்லயே நம்மளுடைய வயிறு காலியா இருக்கிறப்ப செய்யறதா யோகத்திற்கு ரொம்ப அந்த வளைவுத்தன்மை, நெகிழ்வுத்தன்மை அதிகமாகும். நம்மளுடைய முதல்ல கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றிய பிறகு நம்மளுடைய உடலில் ஒரு காப்பியோ தண்ணியோ கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருந்தா அது 1/2 hour கழிச்சு நம்ம யோகாவை ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் செய்வது மிக மிக நல்லது என்று சொல்கிறார்கள் யோகத்தை. மிக மிக அருமையான நேரம், பிராணசக்தி அதிகமாக உள்வாங்கும் நேரம். அந்த இடத்துல ஓசோன் மண்டலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்குள்ள அதிகமாகும். அதனால நம்ம காலையில வெறும் வயிற்றுல அப்படியே நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாதாரண முறை சாப்பாடுன்னா ஒரு 3 hours, நான்வெஜ் கடினமான உணவா இருந்தா 4 மணி நேரம் கழித்து நீங்க யோகத்தை செய்யலாம், பிராணாயாமத்தை செய்யலாம். ஆனா சாப்பிட்ட உடனே எதுவும் செய்யக்கூடாது என்பது அக்குப்ரெஷர்ல இருந்து, முத்திரைகள்ல இருந்து, நம்மளுடைய யோகத்திலிருந்து எதுவுமே சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. நம்மளுடைய எல்லா எனர்ஜியும் அந்த ஜீரண உறுப்பு போய்கொண்டிருக்க நேரத்துல நம்மளுடைய எந்த பயிற்சியும் அங்க உதவிக்கு நமக்கு வராதுங்க. அதனால காலையில செய்யறது ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் செய்யறது மிக மிக அற்புதமான விஷயம். நன்றி. தினர் பாபு ப்ளீஸ். இப்ப தற்காப்பு கலை சொல்றாங்க, யோகா, கராத்தே, கும்பு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் செய்யும் போது ரொம்ப வேகமாகவும் மூச்சு ரொம்ப வெளியே விட்டு மூச்சு வாங்குற மாதிரி எல்லாம் பண்ணி செய்யறாங்க. இது நல்லதா கெட்டதா? இந்த மூச்சு பயிற்சி சொல்லும் போது இதுக்கு எதிராக இருக்குது. இப்ப நிறைய ஸ்கூல்ல எல்லாம் இந்த கராத்தே, கும்பு எல்லாம் சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து மேடம்? தற்காப்பு கலை நல்லதுதாங்க. தற்காப்பு கலை நல்லது. நம்மளை தற்காத்து கொள்வதற்கு அந்த ஒரு கலையை கத்துக்கிறதுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கத்துக்கிறது நல்லது. அதை நம்ம எல்லா நேரமும் செய்யறது இல்லைங்க. காலை நீங்க யோகாசனம் செஞ்சவங்க தற்காப்பு கலை கண்டிப்பா செய்யலாம். தற்காப்பு கலை செய்யும் போது நம்மளுடைய மூச்சுகள் வேகமா போகுது, கபாலபதியோட இணைஞ்சிருதுங்க. பிராணாயாமம் கபாலபதி செய்யறப்ப வேகமா தான் நம்ம மூச்சை வெளியே விடுவோம். அதனால அது நமக்கு சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு பயிற்சிகளிலுமே உடல் மனம் சார்ந்த சில பிரச்சனைகளும் தீர்க்கப்படுது. அப்ப கராத்தே நம்மளுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துது. அந்த பயிற்சி நம்மளால எல்லாம் முடியும். ஏன்னா உள்ள அடக்கி வச்சிருக்க அத்தனை வேகங்களும் அந்த கபாலபதி மூச்சுல எப்படி வெளியே போறோமோ அதே மாதிரி கராத்தே செய்யும் போதும் அதே மாதிரிதான், சிலம்பம் செய்யும் போதும் அதே மாதிரிதான். எல்லாமே வேகமான பயிற்சிகள். ஆனா உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்லதும் அங்க நடைபெற்று வருகிறது. இப்ப ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களும் வேகம் வரும். ஆனா யோகத்துக்கும் அந்த விளையாட்டுக்கும் நிறைய கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அந்த யோகம் போறதுக்கு அந்த தன்னம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்கு, அது இறுக்கமான விஷயத்தை தளர்வுபடுத்துறதுக்கு யோகத்தோட இணைந்து செய்யும் போது அதனுடைய பயன் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆனா தற்காப்பு கலையில கண்டிப்பா பிராணாயாமமும் அதுல பயன்படுதுங்க. அந்த வேகமான மூச்சும் ஒருவித நன்மையை தருங்கிறது தான் என்னோட கருத்து. தாய்லாந்து நாட்டிலே சென்றவர்கள் சொல்லுகின்றார்கள், புலியிடம் அருகிலே சென்று அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அதை தடவிக்கொண்டு படம் எடுத்து காண்பிக்கின்றார்கள். விசாரித்ததில் அங்கே இருக்கின்ற புத்த பிட்சுகளின் தவ வலிமையினாலே
மெடிடேஷன், இந்த தவ வலிமையினாலே, தியான வலிமையினாலே புலிகளை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதை பற்றி விளக்கம் ஒரு கேள்வி. இரண்டாவதாக, மெடிடேஷன், யோகா இவைகளுக்கும் சைவ உணவு அசைவ உணவுக்கும் சம்பந்தம் உண்டா? இந்த 2 கேள்விகளுக்கும் விளக்கம் நான் கேட்கின்றேன். சரிங்க ஐயா. அந்த புத்த பிட்சுக்கள் அங்க போய் தியானம் பண்றதுனால புலிகிட்ட நம்ம இருந்து போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. என்ன காரணம்னா, முதலில் தியானம் பண்ணா கண்டிப்பா எல்லாமே நம்ம வசமாகும். நம்ம பதட்டத்துல ஐயோ நாய் நம்மள துரத்துது அப்படின்னு நினைச்சா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேகம், அந்த வேக உணர்வு பிரபஞ்சத்தில் போய் தாக்கி அந்த நாயை, சும்மா அளவாக ஓடிக்கொண்டிருக்க நாயை கூட வேகமாக நம்மளை துரத்தி கொண்டு வரும். இந்த புலி நம்மளை ஒன்றும் செய்யாது, என்னுடன் அமைதியாக இருக்கிறது என்று நமக்கு ஆட்டோ சஜஷன், அதுக்கு ஒரு சஜஷனை நம்ம கொடுத்துறோம் தியானத்துல. நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. ஏன்னா எண்ணத்திற்கு வலிமை அதிகங்க. அந்த எண்ணம் தியானத்தில் அற்புதம் நடத்தும். அப்ப அந்த தியானத்துல நம்ம கண்டிப்பா புலி இல்லை, எப்பேற்பட்ட மிருகங்களையும் நாம் தடவி கொடுத்து அன்பாக, நீ அமைதியாக என்னுடன் இருப்பாய் என்று அதையனை நாம் வசப்படுத்தி கொண்டால் அனைத்தும் சாத்தியம் ஐயா. அதனால அந்த தியானத்தினால கண்டிப்பா எல்லாமே சாத்தியமா. இன்னொன்னு, அசைவ உணவு யோகத்துக்கும் சம்பந்தம் உண்டா? நம்ம ஏன்னா உணவு நம்மளுடைய உடல்ல நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. சாத்விகமான உணவு அமைதியை கொடுக்கும். இப்ப ஒரு உயிரை கொன்று அது எவ்வளவு இறுக்கங்களோட, எவ்வளவு அந்த இறப்பு நம்மளுடைய உணவாக உள்ளே செல்கின்ற போது நம்மளுடைய செல்களிலும் அது பதிகிறது. விலங்கின பதிவு நமக்குடைய இருக்குது. சாதாரண மனிதருக்கு நம்ம விலங்கின பதிவிலிருந்து மாறி மனித பிறவிக்கு வந்துட்டோம். மறுபடியும் அந்த விலங்கின பதிவை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இயற்கையான உணவுங்கிறது அந்த காலத்துல நம்ம மனிதன் ஆதி காலத்துல நம்ம சாப்பிட்டது எல்லாமே அசைவ உணவு தான். அவன் தியானம் எல்லாம் பண்ணல, யோகா எல்லாம் பண்ணல. அவனுடைய உணவை தேடியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த உணவாகப்பட்டது அவனுக்கு எப்ப நமக்கு உடல் தான் நம்மளுடைய, அந்த உணவு தான் நம்மளுடைய உடலை கட்டமைக்கிறது. உணவு இல்லைன்னா உருவம் இல்லை, உடல் இல்லை, உயிர் இல்லை. உணவு தான் வாழ வைக்கக்கூடிய அந்த உணவு எந்த வகையான உணவாக இருக்கிறத விட சாத்வீகமான உணவு நம்ம மனசு அமைதிப்படுத்தும். அப்ப யோகா செய்யறப்ப இலகுவான தன்மையை கொடுக்கும். அந்த கெட்டித்தன்மை, இறுகினத்தன்மையை நமக்கு கொடுக்காது. இதுல சாத்வீக உணவு ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க யோகத்துக்கும் தியானத்திற்கும். நமது சூழ்நிலைக்கு நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நான் சொன்ன அந்த தாய்லாந்து பிட்சுகள் எல்லாமே எனக்கு தெரிந்த தகவல் படி அவர்கள் அனைவரும் அசைவ உணவு உண்பவர்கள். அசாதாரண தியான சக்தியை பெற்று கொடூரமான புலியை கூட கட்டுப்படுத்தும் தன்மையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே எனது கருத்து, தியானத்திற்கும் யோகத்திற்கும் சைவ அசைவ வேறுபாடு இல்லை. உணவு பழக்கம் என்பது வேறு. உலகத்தின் பல நாடுகளில் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் ஒழுக்கம், மன ஒழுக்கம், உடல் ஒழுக்கம் என்று வரும் பொழுது அவர்கள் தியானத்தை பின்பற்றலாம், யோகத்தை பின்பற்றலாம் என்பது எனது கருத்து. நான் அனுசையா பேசுறேன். அனுஷியா, ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது தியானம் வெறும் வயிற்றுலதான் செய்யணுமா இல்ல எப்ப வேணாலும் செய்யலாமா? அந்த ஒரு டவுட். இல்லைங்கம்மா, தியானத்தை நம்ம எப்ப வேணாலும் செய்யலாம் தாராளமாக. சாப்பிட்ட உடனே செய்வதற்கு சில தியான முறைகள்னு சில முறைகள் இருக்குது. நம்ம எந்த நேரமும் நம்ம தூக்கம் வரலையா, நீங்க தியானத்துல உட்காரலாம். கண்டிப்பா மனம் அமைதி பெறுவதற்கு ஒரு முயற்சி. அந்த முயற்சியை நீங்க எப்ப வேணாலும் எடுக்கலாம் என்கிறதான் பல சித்தர்களோட கருத்தா இருக்குது. நம்ம வேதாத்ரி மகரிஷி அவருக்குள்ள அப்படிதான் சொல்லுவாங்க, எந்த நேரத்திலும் நம்மளுடைய தியானத்தை எல்லா நேரத்திலையும் தொடங்கலாம், தியானத்தோடு வாழ்க்கை அமைக்கலாம். அவருடைய தியானம் 9 வகையான தியானத்துல நம்ம எல்லா நேரத்திலயும் ஒவ்வொரு தியானத்தையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம பயன்படுத்தலாங்க. நின்னுகிட்டே இருந்து நிக்கிறோம், நம்ம அந்த இடத்துல நித்தியானந்த தியானம் செய்யலாம். உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், சாதாரணமாக நித்தியானந்த தியானம் செய்யலாம். 9 வகை தியானத்தையும் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. தியானத்தை எப்ப வேணாலும் செய்யலாங்க. நன்றி. நன்றி திருமதி அனுஷியா, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. டாக்டர் வல்லசாமி, உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். மேடம் வாழ்த்துக்கள் மேடம்.
ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ வெரி நன்றி மச். நன்றி நன்றி. நிறைய விஷயங்கள் யோகாவை பத்தி பேசுனீங்க. வெரி குட். எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சியை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமாவை பத்தி பேசும்போது யோகா இதுல வந்து நார்மலாக மூச்சு விடுறது ஒரு மனிதர் வந்து 14 இருந்து 16 தடவை ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு விடுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சை கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்நாள் நீடிக்கும்னு சொல்றாங்க. சிதம்பரம் கோயில்ல வந்து 1,72,000 ஓடுகள் பதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது இன்டைரக்டா என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு ஆளுடைய வாழ்நாள்ல அவர் விடக்கூடிய மூச்சே 1,72,000 சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு விஷயம். ரெண்டாவது, அக்குப்ரெஷர் அக்குபங்க்சர் எல்லாமே சைனீஸ் ட்ரீட்மெண்டா? சைனீஸ் அங்க இருந்து சைனாவில இருந்து இங்க வந்ததா, இங்க இருந்து அங்க போனதான்னு கேட்டாங்க எல்லாருமே. இதுல வர்மக்கலை நம்ம இந்தியாவில இருந்து வர்மக்கலைன்னு ஒண்ணு இருக்குது. தொடுவர்மம் 96, படுவர்மம் 18, படுகொலை 8. இந்த 3 வர்மக்கலையில இருக்குது. ஒரு ஆளை காலி பண்றதுக்கு அந்த படுகொலை 8 ஏதாவது அந்த பர்டிகுலர் பாயிண்ட தொட்ட ஆளு காலி ஆயிடுவாங்க. ஆக தொடுவர்மம் 98, படுவர்மம் 18, படுகொலை 8. இது வர்மக்கலை இந்தியாவில இருந்துதான் உலகம் முழுக்க பரவி இருக்கின்றது. 2, தியானத்தை பத்தி எல்லாருமே பேசினாங்க. அஷ்டாங்க யோகத்துல ஒரு லிம்பு தான் அன்னைக்கே நம்ம பேசணும். மேடம் இன்னைக்கு அருமையா ஹைலைட் பண்ணாங்க. 8 அந்த யோகால இருக்கக்கூடிய 8 லிம்ஸ்ல ஒண்ணுதான் மெடிடேஷன், தியானம். அந்த தியானம்ங்கிறத பார்த்தீங்கன்னா அலைவாயிர மனசை கட்டுப்படுத்துறது தான் அந்த தியானம்ங்கிறது. தியானம்ங்கிறது நீங்க தனியா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கை முறையவே நீங்க மெடிடேட்டிவ் ஃபார்முக்கு மாத்திட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும். தனியா போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை முறையவே மெடிடேட்டிவ் ஃபார்முக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இன்க்ளூடிங் தூக்கத்திலையும் நீங்க அதேபடி இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தனியாக போய் மெடிடேஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை முறையே மெடிடேட்டிவ் ஃபார்ம். இதத்தான் வந்து அன்னைக்கே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒகினாவா ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இகிகாய், வாழ்க்கை பர்பஸ் ஆஃப் லைஃப், இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறையவே மெடிடேட்டிவ் ஃபார்முக்கு மாத்திக்கிட்டோம்னா நல்லது. 3 விஷயங்கள். மேடம் சொன்னது ஒரு புது தகவல். 27 லட்சம் என்னமோ ஆசனாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 84 லட்சம் சார். 84 லட்சம். ரொம்ப அருமையான தகவல் மேடம். வித்தியாசமான தகவல். தேடி பார்க்க வேண்டும். நூல்கள்ல பார்க்கணும். அது உண்மையிலே பிரமிப்பா இருந்துச்சு. அந்த விஷயத்த கேட்டோடனே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு மேடம். ஆக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது. 2வது, மூச்சு விடும் பொழுது மூக்கு உங்களுக்கு விடைக்க கூடாது. நார்மலாக நீங்க மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க மூக்கு விடைக்க கூடாது. விடைக்கிறதுன்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். விடைக்கிறது புடைக்கிறதுன்னு சொல்லி தமிழ்ல பேசுவோம். மூக்கு ஒரு ஆளுக்கு விடைச்சுக்கிட்டே இருக்குன்னு வைங்க, மூச்சு விடும்போது அவருக்கு நிமோனியா வியாதி இருக்குன்னு அர்த்தம். அதுலதான் வந்து நாங்க மூக்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம் இந்த ஆளுக்கு நிமோனியா வியாதி இருக்குதுன்ட்டு. ஏலார் நேசை, அதற்கு என்ன பேரு சார்? ஏலார் நேசை. ஒரு ஆளுக்கு மூச்சு விடுறதுக்கே திணறிக்கிட்டு இருக்காருன்னா அவர் லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். டிபி வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். மூக்கு விடைக்கிற அளவுக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காருன்னா நிமோனியா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா அவர் வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆக ஒரு ஆள் மூச்சு விடுறதை பார்த்தே அவருக்கு இந்த வியாதியாக இருக்கலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் ஈஸியாக. டெஸ்ட் பண்றது, எக்ஸ்ரே எடுக்கிறது, சிடி ஸ்கேன் எடுக்கிறதெல்லாம் செகண்டரி. பார்த்த உடனே, நோயாளியை பார்த்த உடனேயே இதெல்லாம் கண்டுபிடித்து விடுவார்கள் அனுபவமிக்க மருத்துவர்கள். ஆக மூச்சு வந்து முக்கியமானது. ஒரு ஆள் 14 இருந்து 16 தடவை மூச்சு விடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்நாள் நீடிக்கும் என்று சித்த மருத்துவம் கூறுகின்றது. 2வது, வாழ்க வளமுடன்ல வந்து சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு சொல்றாங்க. சுதர்சன கிரிய யோகான்னு சொல்லி
நம்ம ஜக்கி வாசுதேவ் அங்க சொல்லி கொடுக்குறாங்க. சோகம் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி ரவிசங்கர், பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் அவங்க சொல்லி கொடுக்கிறது ஒரு முக்கியமான பிராணாயாம பயிற்சி. சோன்னு இழுக்கிறது, ஹம்முன்னு விடுறது. அப்ப ஆழமாக மூச்சு இழுத்து கம்மியா டக்குன்னு விட்டுறது. சோகம், சோகம் கிடையாது, சோகம். அப்படி பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் சொல்லி கொடுக்கின்றார்கள். இப்படி பலதரப்பட்ட யோகா பயிற்சிகள் இருக்கின்றது. பிரம்ம குமாரிகள் செய்யக்கூடிய ராஜ யோகான்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. பலதரப்பட்ட யோகா பயிற்சி முறைகள் இருக்கின்றது. நமக்கு எது வசதியோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையவே நீங்க மெடிடேட்டிவ் ஃபார்முக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மேடம், மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டாக்டர், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. நல்லது. தேங்க்யூ வெரி மச். இப்ப வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்றாங்க சார். சிரிப்பு கூட ஒரு யோகா பதஞ்சலி சொல்லியிருக்காருங்க. நம்ம ஒரு மனதை இதமாக வைத்துக் கொள்வது, பிறரோட புன்சிரிப்போடு வைத்துக் கூட ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு பழக்கம் தான் அது. இன்னொன்று அந்த சுய கட்டுப்பாடுகளை உணவு, உடை, இதுல நம்ம அதிகமாக நம்ம ஒரு ஆடம்பரமான இது போது நமக்கு அது நோக்கி அதிகமாக உழைக்கிற பொழுது நிறைய நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் காரணமாக சிம்பிளிஃபைடு லைஃப் தான் விரும்புறாங்க. இன்னைக்கு யோகத்துல சொல்லக்கூடிய முக்கியமான எதற்கும் ஒரு அளவு உள்ளது, எதற்கும் அது இருப்பதே போதும் என்று கிடைக்கும். போதும் என்ற மனமே பொன்சியும் மருந்து என்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மனநிலையை நம்ம சமநிலையை வச்சுட்டு ஒரு சமுதாயத்தை வைக்க வரும்போது எல்லாருக்கும் நல்ல அமைதியான வாழ்க்கை இருக்கும், எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். நன்றி சார். நன்றி சார். மேடம், முறையான மூச்சு பயிற்சிக்கு ஒரு சிறு குறிப்பு. முறையான மூச்சு பயிற்சியே நம்மளுடைய முதல்ல ஆழ்ந்த மூச்சு பயிற்சி தாங்க. நம்ம வயிற்று வர எப்ப எல்லாம் டைம் இருக்குதோ நீங்க ஆழ்ந்த மூச்சு, அடி வயிறு வரை நல்லா ஆழ்ந்து இழுத்து விட்டுட்டு இருந்தேன்னா அதுவே சாதாரண மூச்சு. அந்த மூச்சுகள் 3 டைப் ஆஃப்ல நிறைய வகைகள் இருக்கு. ஆனா அந்த ஆழ்ந்த மூச்சுங்கிறது தான் நம்ம அனைத்து உள் உறுப்புகளுக்குமே போய் நம்ம மூளை வரை செல்லுங்க. அந்த ஒரு சாதாரண மூச்சு தாங்க. அந்த மூச்சு இந்த டிப்ஸை நீங்க எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த நெருக்கடி ஏற்படுத்தும் போதும் இல்ல, சாதாரணமா நீ நிக்க போதும், உட்காரும் போதும், ஒண்ணுமே சிந்தனைகள் அட்ட நிலையில மூச்சை நீங்க கவனிச்சாவே சாதாரண மூச்சு இல்ல, அற்புதமான பிராணாயாமத்தோடய நீங்க வாழலாங்க. அந்த மூச்சை மட்டும் கவனிங்க. எல்லாமே கவனிக்கிறது தான், சிந்தித்தல் தான். அந்த சிந்தித்தல் அந்த செயல்முறைக்கு நம்ம கொண்டு வரணும், பயிற்சியா கொஞ்சம் மாறணும். சாதாரண மூச்சு இல்லைங்க, ஆனா ஆழ்ந்த மூச்சு இல்லைங்க. அதுதாங்க மூச்சு பயிற்சியே. நன்றிங்க ஐயா. நன்றி. இதுவரை யோகாவின் நன்மைகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திருமதி எம் சாந்தி அவர்கள். சாந்தி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப தகவல்கள், பட விளக்கங்களுடன் அருமையான தகவல்களை வழங்கினார்கள். அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய பங்கேற்பாளர்களும் அதிக அளவில் பங்கேற்று அதிக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பல கேள்விகள், சந்தேகங்களை கேட்டு அனைவருக்கும் பல தகவல்கள் கூடுதலாக பெற வழிவகுத்தார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.